எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே கண் தானத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்த தானத்தை பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் உடல் உறுப்பு தானம் என்று இருக்கிறது கூட இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தாய்ப்பால் தானம் ஒன்று இருக்குன்றது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி சொல்கிறதுக்காக இதோ பாகுபலியிலேருந்து நம்ம ராஜமாதா வராங்க. படையப்பா. ஐயோ அம்மா, நீங்கள் நீலாம்பரி இல்லை ராஜமாதா. இத்தனை நாள் பண்ண ப்ராக்டிஸ்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா? ஐயோ, நான் என்ன பண்ணுறது? பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றி போட்டதில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். சரி சரி, நான் தான் ராஜமாதா. இதுவே என் கட்டளை, என் கட்டளை என் சாசனம். இந்த டயலாக் ஒன்றும் சொல்லி தெரிஞ்சிட வேண்டியது. யார் பாணி? வணக்கம் ராஜமாதா, நான் தான் கட்டப்பா. என்ன நீ கட்டப்பாவா? இதான் உன் கெட்டப்பா? அம்மா ராஜமாதா, இன்னைக்கு தான் என் கெட்டப்பு. சரி சரி, நீ தான் கட்டப்பா, நான் தான் ராஜமாதா. வா, அரண்மனைக்கு செல்வோம். கட்டப்பா. ராஜமாதா, நமது நாட்டில் தற்போது ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா? பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை ராஜமாதா. இந்த தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தான் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது அரசல் புரசில் காதல விழுந்துச்சு ராஜமாதா. தாய்மார்களுக்கு பிரச்சனையா? ஆமா ராஜமாதா, அதுதான் தலையாய பிரச்சனையாச்சே. நீ உடனடியாக அவர்களை அனைவரையும் நமது குறைதீர்ப்பு மையத்துக்கு அழைத்து வா. உத்தரவு ராஜமாதா. யார் அங்கே? உள்ளே வாருங்கள், ராஜமாதா அழைக்கிறார். நான் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிற. கேட்டாதானே இப்படிலாம் பால் வராதான் செய்யும். உனக்கு குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும். நான் சொல்றது என்ன கேட்குறியோ அன்னைக்கு தான் உனக்கு குழந்தை பிரச்சனை சரியாகும். வா, ராஜமாதா கிட்டே கேட்போம். வணக்கம் ராஜா. வணக்கம். அமருங்கள். நீங்க உட்காருங்கட்டு. நீ தான் குழந்தைய வச்சிருக்க, நீயே உட்கார். நான் தான் நல்ல மாமியாராச்சே. தாங்களும் அமருங்கள். நன்றி ராஜமாதா. கூறுங்கள், தாங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை பிறந்து 4 நாள் ஆகுது ராஜமாதா. பால் குடிக்கிறான், தூங்கவே மாட்டேங்கிறான். எப்பயுமே குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என் மாமியார் வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன கஷ்டமா இருக்கு ராஜமாதா. உன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலே தெரியல. குழந்தைக்கு இந்த ஜென்மத்தில் பாலே கிடைக்க மாட்டேங்குது. நானும் நல்லா தான் சமைச்சு போடுறேன், அவளும் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனால் பால் கொடுத்துட்டு தான் இருக்கா. ஆனால் குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கு. இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் ராஜமாதா. தாய்ப்பால் சுரக்கவில்லை என்று அவர்களை நீங்கள் கோபிப்பதோ தண்டிப்பதோ சரியாகாதம்மா. இதற்கு எப்படியாவது ஒரு தீர்வு காண்போம். ராஜமாதா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு கட்டப்பா. நம்ம தொழுவத்துல தான் ஆயிரக்கணக்கான மாடு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு மாட்டோட பால் எடுத்து அவங்களுக்கு தானமா கொடுத்தா என்ன? கட்டப்பா, மாட்டுப்பால் கன்று குட்டிக்கு, மனிதனுக்கல்ல. அடுத்த ஆளை வர சொல். யாரங்கே? உள்ளே வாருங்கள், ராஜமாதா அழைக்கிறார். சரிம்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? அதான் நம்ம ராஜமாதா கிட்ட வந்துட்டோம்ல, கண்டிப்பா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அழாத. வணக்கம் ராஜமாதா. வணக்கம். அமருங்கள். கூறுங்கள், தங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை பிறந்து 6 நாளாச்சு ராஜமாதா. நல்லா தான் பால் குடிக்கிறான். ஆனாலும் நிறைய பால் மாறு கட்டி வலிச்சுட்டே இருக்குது. இந்த அதிகமாக வர பால் என்ன பண்ணலாம்? வேறு ஏதாச்சும் குழந்தைக்கு கொடுக்கலாமா? அது எப்படிம்மா? நம்ம குழந்தைக்கு கொடுக்குற பாலை வேற யாருக்கும் நீ கொடுப்பியா? அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கொடுத்தா அப்புறம் நம்ம குழந்தைக்கு பால் இல்லாமல் போயிடும். ஏன் கூடாது? நான் தூக்கி பால் கொடுத்தவன் தான் பாகுபலி. அவன் இன்று இந்த மகிழ்மதியே ஆண்டு கொண்டிருக்கிறான். ஐயோ ராஜமாதா, இன்னொரு தாயோட குழந்தை எடுத்து தாய்ப்பால் கொடுக்கறதுலாம் அந்த காலம் ராஜமாதா. இப்பொழுதெல்லாம் அவ்வாறு கொடுக்கக்கூடாது ராஜமாதா. நீர் கூறுவதும் சரியாகத்தான் உள்ளது. இதற்கு என்ன செய்வது? கட்டப்பா, எனக்கு ஒரு யோசனை. கூறுங்கள் ராஜமாதா. கடந்த வாரம் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து ஒரு தாய்ப்பால் ஆலோசகர் என்னை அணுகியிருந்தார். அவர் ஏதோ தாய்ப்பால் தானம் கொடுப்பது மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் முறை பற்றி நமது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். நான் தான் அவரை மீண்டும் அழைப்பதாக கூறிவிட்டு என்னுடைய வேலையில் அவரை அழைக்க மறந்துவிட்டேன். கட்டப்பா, நீ உடனடியாக இப்பொழுதே ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அவரை இங்கு அழைத்து வா. உத்தரவு ராஜமாதா. வணக்கம் ராஜமாதா. வணக்கம். அமருங்கள். எங்கள் நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடிஞ்ச எனக்கு இந்த 2 பிரச்சனையும் தீர்த்து வைக்கவே முடியல சிஸ்டர். இதற்கு எப்படியாவது நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ராஜமாதா. ஒரு தாய்மார்க்கோ தாய்ப்பால் சுரக்கலன்னு பிரச்சனை, இன்னொரு தாய்மார்க்கோ தாய்ப்பால் அதிகம் சுரக்குதுன்னு பிரச்சனை. இதுக்கு என்னதான் செய்யறது சிஸ்டர்? இந்த 2 பிரச்சனையுமே தீர்வு காணக்கூடிய பிரச்சனை தான். நம்ம என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை பிறந்து 4 நாள் ஆகுது சிஸ்டர். குழந்தை பால் குடிக்குது, நல்லா தான் குடிக்குது, ஆனால் தூங்கவே மாட்டேங்குது சிஸ்டர். கஷ்டமாக இருக்குது. நானும் குனிஞ்சு குனிஞ்சு கொடுக்குறேன், பேச்சு கொடுக்குறேன். எனக்கு பால் கொடுக்கறதுல இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வருது சிஸ்டர். இதுக்கு மேலே எங்கள் மாமியார் திட்டுறாங்க, அந்த வலியும் சேர்த்து வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர்.
நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பால் கொடுக்கறதுக்கு மற்றும் எவ்வளோ முயற்சி போடுறீங்கன்றது புரியுது. நான் சொல்கிற சில விஷயங்களை பின்பற்றுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். முதல் விஷயம், குழந்தையோட வாய் அகலமாக திறந்து இருக்கணும். ரெண்டாவது, குழந்தை காம்பை மட்டும் சப்பக்கூடாது, காம்பை சுற்றி இருக்கிற கருப்பு பகுதி முழுமையாக குழந்தை வாய்க்குள்ளே போகணும். மூணாவது, குழந்தையோட தாடை மாரோடு சேர்ந்து அணைஞ்சிருக்கணும். நாலாவது, குழந்தை நேர்கோட்டில் படுத்திருக்கணும். குழந்தை உங்களை பார்த்த மாதிரி திருப்பி படுக்க வச்சுக்கோங்க. கழுத்து, தலை, தோள்பட்டை, முதுகு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த 4 விஷயத்தை நீங்கள் பின்பற்றினாலே குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும். குழந்தையும் பால் கிடைக்கலன்னு ஏமாற்றத்தில் அழுக மாட்டாங்க. உங்களுக்கும் முதுகு வலி, பால் கொடுக்குறப்ப இருக்கிற பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். காம்பை சுற்றி ஒரே எரிச்சலாக இருக்குது சிஸ்டர். அதுதான் நான் சொன்னதை நீங்கள் பின்பற்றுங்க. காம்பை மட்டும் வைக்காதீங்க, காம்பை சுற்றி இருக்கிற கருப்பு பாகமும் சேர்த்து குழந்தைய சப்ப விடுங்க. அப்போ அந்த எரிச்சல் கம்மியாகும். சிஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். சரியான முறையில் பால் கொடுக்கறதுக்கும் பால் சுரக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ராஜமாதா. சிஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான்லாம் என் பையனுக்கு கிரேப் வாட்டர் போட்டேன். இவன் அழுவும் போது கிரேப் வாட்டர் போடலாம்ல, வயிற்று வலியில் கூட குழந்தை அழுகும்ல, கிரேப் வாட்டர் கொடுக்கலாம்ல? கிரேப் வாட்டர்லாம் கொடுக்க வேண்டாம்மா. நீங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அம்மாவோட தாய்ப்பால்லே இருக்குது. கிரேப் வாட்டர், வசம்பு அரைச்சி தாய்ப்பாலில் கொடுக்கறது, தேன், இந்த மாதிரி தாய்ப்பால் தவிர்த்து நீங்கள் எந்த பொருளுமே குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் குழந்தைக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். குழந்தைக்கு தாய்ப்பாலே போதுமானதாக இருக்கும். இன்னொரு சந்தேகம் இருக்குது சிஸ்டர். இப்போ தான் வெயில் காலமாக இருக்குல்ல, குழந்தைக்கு தாகமாக இருக்கும்ல, தண்ணி கொடுக்கலாமா? அதுதான் சொல்கிறேன், குழந்தைக்கு தேவையான தண்ணி சத்து, எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து எல்லாமே தாய்ப்பால்லே இருக்கும். முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர்த்து தண்ணி, கிரேப் வாட்டர் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பத்திய உணவு மட்டும்தான் சிஸ்டர் கொடுக்குறாங்க சாப்பிட. பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தண்ணி வந்து அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் பண்ணுறது? பத்திய உணவு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாதுமா. நீங்கள் சரிவிகித உணவு எடுத்துக்கிட்டாலே போதும். சரிவிகித உணவுனா இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்கிற பச்சை காய்கறிகள், பால், பருப்பு வகைகள், பழங்கள் எல்லாமே நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் சரிவிகித உணவு எடுத்துக்கிறப்ப குழந்தைக்கு கொடுக்குற பாலில் தேவையான ஊட்டச்சத்து போகும். சரிங்களா? இப்போ தானே சிஸ்டர் குழந்தை பிறந்திருக்கு, பச்சை உடம்புக்காரி அதிகமாக தண்ணி கேட்டுகிட்டே இருக்கா. தண்ணி அதிகமாக கொடுத்தா குழந்தைக்கும் அவளுக்கும் சளி பிடிக்காதா? கண்டிப்பாக சளி பிடிக்காதும்மா. இப்போ தான் டெலிவரியான அம்மா, அவங்களுக்கும் உடம்புக்கு தண்ணிச்சத்து அதிகமாக தேவைப்படும், குழந்தைக்கும் தண்ணிச்சத்து தேவைப்படும். இது அம்மா எடுத்துக்கிட்டால் தான் முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3லேருந்து 5 லிட்டர் வரைக்குமாவது அம்மாவுக்கு தண்ணிச்சத்து தேவைப்படும். அது நீங்கள் தண்ணியாவோ, மோராவோ, ஜூஸாவோ, இல்லை சூப்பாவோ ஏதோ ஒரு தண்ணி ஆகாரமாக கொடுங்க. சரிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், அவங்க கொடுக்குற பால் குழந்தைக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? கட்டப்பா குறிப்பேடு எடுத்துக்கொள். நல்ல கேள்வி ராஜமாதா. போதுமான பால் குடித்த குழந்தை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு யூரின் மோஷன் கரெக்டாக போவாங்க. பிறந்த குழந்தையோட எடை 6 மாதத்தில் 2 மடங்காகும், 1 வயசில் 3 மடங்காகும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 3 கிலோவில் பிறந்திருந்தாங்கன்னா 6 மாதத்தில் 6 கிலோ ஆகும், 1 வயசில் 9 கிலோ ஆகும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாய்கிட்டேருந்து குழந்தை போதுமான பாலை குடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தா போதும்ல சிஸ்டர்? கண்டிப்பாக 6 மாதம் வரைக்குமே தாய்ப்பால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். வேறு எதுவுமே வெளியேருந்து கொடுக்க வேண்டாம். 6 மாதத்துக்கு மேலே கொடுக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் இருக்கா? 6 மாதத்துக்கு அப்புறம் அம்மா மருத்துவரோட ஆலோசனை மூலயமா இணை உணவுகள் சேர்த்துக்கலாம். இணை உணவுகள் கட்டாயமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் 6 மாதத்துக்கு அப்புறம். ஆனால் குறைஞ்சது 2 வயசு வரைக்கும் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கணும். ஓ, 2 வயசு வரைக்கும் கொடுக்கணுமா? கண்டிப்பாக. சரி, தாய்ப்பால் கம்மியாக சுரக்கிறவங்களோட பிரச்சனையே தீர்த்துட்டீங்க. இப்போ தாய்ப்பால் அதிகம் சுரக்குதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுறது சிஸ்டர்? அதுவும் தீர்வு காணக்கூடிய பிரச்சனை தான் ராஜமாதா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? குழந்தை பிறந்து 6 நாள் ஆயிடுச்சு சிஸ்டர். பால் நல்லா தான் குடிக்கிறான், ஆனாலும் எனக்கு பால் அதிகமாக மாறு கட்டிக்கிட்டு வலிச்சுட்டே இருக்குது. இந்த அதிகமாக வர பால் பீச்சி எடுத்து கீழே ஊற்றலாமா? தாய்ப்பால் தங்கத்துக்கு இணையாக சொல்லுவோம், லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் தாய்ப்பாலை வீணாக கீழே பீச்சி விட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் தாய்ப்பாலை தானமாக கொடுக்கலாம். ஜிப்மரில் ஏடிஎம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியுமே. தூதம்மா துண்டு சீட்டை எடுத்து மிஷின்குள்ளே போட்டால் காசு வருமே, அதுதானே ஏடிஎம்? கட்டப்பா, அந்த பணம் எடுக்கிற ஏடிஎம் கிடையாது கட்டப்பா. ஏடிஎம்னா அமுதம் தாய்ப்பால் மையம்னு சொல்லுவோம். இது கடந்த 13 வருஷமாக ஜிப்மர் மருத்துவமனையில் இயங்கிட்டு வருது. அமுதம் தாய்ப்பால் மையம்னா தாய்ப்பால் தானம் மற்றும் தாய்ப்பால் ஆலோசனை மையம். இது கடந்த 13 வருஷமாக 30,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பயனடைஞ்சிட்டு வருது. ஜிப்மர் ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்க, கொரோ மாதத்தில் பிறந்த குழந்தைங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நன்மை கொடுத்துட்ருக்கு. 30,000 குழந்தைகளா?
13 வருஷமா? இவ்வளோ நாள் இருந்திருக்கு, நம்மளுக்கு இது தெரியாம போயிடுச்சு கட்டப்பா. ஆமா ராஜமாதா. சரிங்க சிஸ்டர், இந்த தாய்ப்பால் தானம் எப்படி பண்றதுன்ற வழிமுறைகள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பாக அம்மா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தது போக மீதம் இருக்கிற பாலை அம்மா சுத்தமான மூடி போட்ட பாத்திரத்தில் அவங்க கையை சுத்தப்படுத்திட்டு பாலை சேகரித்து வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது எப்படிங்க சிஸ்டர்? காலையில பால்காரர்கிட்ட பால் வாங்கி காய்ச்சி வச்சாலே பால் 2 மணி நேரத்துல புளிச்சு போயிடுது. இது தாய்ப்பால் எடுத்து வெறுமனே அப்படியே வச்சா வீணா போயிடாதுங்களா? நல்ல கேள்விம்மா. நம்ம தாய்ப்பால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் தாய்ப்பாலை எடுத்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது வெளியே வச்சாலே 4 மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சரியா போச்சு போங்க. அப்ப 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எங்களை வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நடக்க சொல்றீங்களா? அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம்மா. வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாய்ப்பாலை சேகரித்து நீங்கள் வச்சா ஒரு நாள் வரைக்கும் 24 மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஐஸ் க்யூப்லாம் வைக்கிறோம்ல, அதில் நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்குமே கெடாமல் பத்திரமா இருக்கும். நீங்கள் எப்போ ஜிப்மருக்கு வர முடியுதோ நீங்கள் சேகரித்த பாலை அங்கே வந்து தானமாக கொடுக்கலாம். 3 நாள் வரைக்கும் ஃப்ரீசருக்குள்ள பால் கெடாம இருக்குங்களா? இந்த விஷயம் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சே சிஸ்டர். கேட்டுக்கோம்மா, 3 நாள் வரைக்கும் பால் வீணாக போகாமல் இருக்குமா? இனிமேல் பாலை வீணடிக்காம எடுத்து ஃப்ரீசரில் சேர்த்து வை. நம்ம போய் ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்க அமுதம் தாய்ப்பால் மையம்ல தானம் பண்ணலாம். புண்ணியமாவது போகட்டும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கும் இல்லாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம்ல ராஜமாதா? ஏன் கூடாது சிஸ்டர்? அந்த மாதிரி நேரடியாக பால் கொடுக்கக்கூடாது. நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் அமுதம் தாய்ப்பால் மையமில் தானமாக வாங்கின பாலை சுத்திகரிச்சுட்டு அதில் கிருமிகள் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தின பிறகு தான் தானமாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓ, இதில் இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்போ கிருமி நீக்கிட்டு தான் மற்ற குழந்தைங்களுக்கு இந்த பாலை பயன்படுத்துகிறீங்களா? ஆமாம் ராஜமாதா, கிருமிலாம் இல்லைன்னு உறுதிப்படுத்தின பிறகு தான் நம்ம அந்த பாலை தானமாக மற்ற குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்க அத்தை, நம்ம பக்கத்து வீட்டில் கவிதாக்கும் இதே மாதிரி பால் அதிகமாக இருக்குன்னு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. அவங்களும் அப்போ ஜிப்மரில் வந்து தானம் பண்ண சொல்லலாமா? ஓ, நீ எந்த கவிதாவை சொல்ற? அந்த பக்கத்து வீட்டில் மஞ்சக்காமலன்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருந்தாங்களே, அந்த பொண்ணை சொல்றியாம்மா? ஆமாம். ஓ அப்படியா? அப்போ நம்ம சிஸ்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். சிஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். எங்கள் பக்கத்து வீட்லேயும் இந்த மாதிரி இப்போ புதுசாக குழந்தை பிறந்த அம்மா ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து மஞ்சக்காமலன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் வந்து தாய்ப்பால் தானம் செய்யலாங்களா? மஞ்சக்காமாலை, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, காச நோய், புற்றுநோய், இந்த மாதிரி நோய் உள்ள அம்மாக்கள் அவங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனால் தானமாக கொடுக்க முடியாதவங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம் சிஸ்டர். சில எங்கள் பக்கத்து வீட்டில் இன்னொரு பொண்ணுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அவள் வந்து ரொம்ப நாளாக சின்ன குழந்தையிலேருந்தே வலிப்பு மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் தாய்ப்பால் தானம் பண்ணலாங்களா? நல்ல கேள்விம்மா. நீண்ட நாட்களாக இப்போ வலிப்பு நோய், மனநோய்க்கு எதிர்ப்பு மருந்து, காச நோய்க்கு மருந்து, இல்லை புற்றுநோய்க்கு மருந்து, இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிற அம்மாக்கள் தாய்ப்பால் தானமாக கொடுக்க முடியாது. அப்படி அவங்க நீண்ட நாட்களாக வேறு மாதிரி நோய்களுக்கு ஏதாவது அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க மருத்துவர்கிட்டையோ தாய்ப்பால் ஆலோசகர்கிட்டையோ ஆலோசனை பண்ணிட்டு தானம் பண்ணுறது நல்லது. இன்னொரு சந்தேகம் சிஸ்டர், இப்படி தாய்ப்பால் தானம் பண்ணதுனால என்னோட குழந்தைக்கு பால் கம்மியாக போவதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுமா. நீங்கள் தாய்ப்பால் தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கும் நன்மை இருக்குது, உங்கள் குழந்தைக்கும் நன்மை இருக்குது, மற்ற குழந்தைங்களுக்குமே நன்மை இருக்குது. உங்களுக்கு எப்படி நன்மை இருக்குன்னா, தாய்ப்பால் நீங்கள் அடிக்கடி மாறு கெட்டுறதை தவிர்க்கலாம். மாறு கெட்டுறதுனால உங்களுக்கு காய்ச்சல் வரும், மற்ற உடம்பு வலி உபாதைகள்லாம் வரும். நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் பீச்சு எடுக்கிறதுனால அதெல்லாம் வராமல் தடுக்க முடியும். நீங்கள் மாறு கெட்டுறதை ஆரம்பத்திலே தடுக்கலைன்னா, பால் பீச்சு எடுக்கலைன்னா உங்களுக்கு அது சீராக மாறும். அப்புறம் நீங்கள் இன்னுமே அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எடுக்க தான் உங்கள் உடம்பும் குழந்தைக்கு தேவையான பாலில் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ எடுக்கிறதுனால கண்டிப்பாக தாய்ப்பால் குறையுன்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். குழந்தைக்குமே அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. பால் கம்மியாகாது, எடுக்க சுரந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். மிக்க நன்றி சிஸ்டர். நீங்கள் இப்போ தீர்த்து வச்சிருக்கிறது இப்போத்தையே பிரச்சனை இல்லை, எங்கள் எதிர்கால தலைமுறை வம்சத்துடைய பிரச்சனை. இதற்கு எப்படி நான் கைமாறு செய்கிறதுனே தெரியல சிஸ்டர். கட்டப்பா, எடு அந்த 1000 பொற்காசுகளை. இவங்க வேற கொடுத்து வச்ச மாதிரி 1000 500ன்றாங்க. இங்கே இருக்கு. பொற்காசுகள்லாம் வேண்டாம் ராஜமாதா. தாய்ப்பால் தானமாக வாங்குறதா இருக்கட்டும், இல்லை தானமாக கொடுக்குறதா இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே நம்ம பணப்பரிமாற்றம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஜிப்மர் மருத்துவமனை அமுதம் தாய்ப்பால் மையமில் இதை முற்றிலும் நம்ம தன்னார்வமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சிஸ்டர், மிக்க நன்றி. நன்றி ராஜமாதா. ரொம்ப நன்றி ராஜமாதா. குழந்தைக்கு பால் கிடைக்கலன்ற பிரச்சனையோட வந்த எங்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு தீர்வு கிடைச்சிது. அவர் எவ்வாறு கூறினார்களோ அதை அவ்வாறே பின்பற்றுங்கள். உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு கொடுங்கள். சரிங்க ராஜமாதா. நன்றி ராஜமாதா. நன்றி. சென்று வாருங்கள். தாய்ப்பால் தானத்தை பற்றி எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராஜமாதா. அவர் எவ்வாறு கூறினார்களோ அதை அவ்வாறே பின்பற்றுங்கள். மறவாமல் ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள அமுதம் தாய்ப்பால் மையத்திற்கு தாய்ப்பால் தானம் செய்ய மறவாதீர்கள். கண்டிப்பாக ராஜமாதா. நன்றி. சென்று வாருங்கள்.
ராஜமாதா, எனக்கு ஒரு யோசனை ராஜமாதா. சொல்லு கட்டப்பா. நம்ம ஜிப்மர்ல இருக்க அமுதம் தாய்ப்பால் மையம் மாதிரி நம்ம வைத்தியசாலையிலயும் ஒரு தாய்ப்பால் சேகரிப்பு மையம் திறந்து வச்சா என்ன? கட்டப்பா, இது சிறந்த ஆலோசனையாக உள்ளதே. உனக்குள் இப்படி ஒரு மூளையா? என் உடம்பெல்லாம் மூளைதான் ராஜமாதா. சரி சரி, நாம் மாறுவிடத்தில் நகர்வலம் சென்று அங்கு வேறு ஏதேனும் தாய்மார்களுக்கு இது போன்ற பிரச்சனை இருந்தால் அவர்களை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு உள்ள அமுதம் தாய்ப்பால் மையத்துக்கு அனுப்பி வைப்போம். வா, சென்று வருவோம்.